ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் பூக்கி. இன்றைய காலகட்டம் முன்னாடி மாதிரி இல்லைங்க. ஆண் பெண் ரெண்டு பேருமே சம்பாதிக்க தொடங்கி இருக்காங்க. இதனால பெரும்பாலான பெற்றோர்கள் அவங்களோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்லை. அதே வேளையில அவங்களோட பிரிவுக்கும் அவங்களோட சந்தோஷத்துக்கும் அவங்களே காரணமாகறாங்க. இதை யதார்த்தமாகவும் கலகலப்பாகவும் சொல்லுது இந்த திரைப்படம். விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் சார்பா ஃபாத்திமா விஜய் ஆண்டனி மற்றும் மீரா விஜய் ஆண்டனி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல அஜய் திஷான், ஆர்கே தனுஷா, பாண்டியராஜன், சுனில், லக்ஷ்மி மஞ்சு, இந்துமதி மணிகண்டன், கதிர், விவேக் பிரசன்னா, பிளாக் பாண்டி, சத்யா, எம்ஜே ஸ்ரீராம், ராதா, அஸ்வின் ராம், பிரியங்கா, ராஜாமணி பாட்டி, வருண், அருண், மிருதுலா, ஐஸ்வர்யா ரகுபதி, அஞ்சலி, தங்கப்பிரகாஷ், சத்யா, ஷாஜு இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. விஜய் ஆண்டனி மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் புதிய பரிதி. இந்த படத்தை சினிமாட்டோகிராஃபி பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்காரு கணேஷ் சந்திரா. கைலாஷ் என்ற அஜய் திஷான் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த இளைஞர். நவீன சிந்தனை கொண்ட பெண் ஆழின்ற தனுஷா. இவங்க ரெண்டு பேரும் கடந்த 6 வருஷமாக ரொம்ப டீப்பா காதலிச்சுட்டு வராங்க. ரெண்டு பேருக்கும் இடையே சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் ஒருத்தரை ஒருத்தர் பிரிய முடியாமல் வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு நாள் நைட் கார்ல போகும்போது ரெண்டு பேருக்கும் கார்லயே வாக்குவாதம் ஏற்படுது. அப்போது எதிர்பாரா விதமா ஒரு ரோட் ரேஜ் சம்பவம் நடக்குது. அதாவது பின்னால வந்த கார் ஒன்று கைலாஷோட காரை முந்திட்டு போகும்போது கார் கண்ணாடியை உடைச்சிட்டு போகுது. இதனால ஆத்திரமடைந்த கைலாஷ் அவரை துரத்திக்கிட்டு போய் நடு ரோட்ல சண்டை போடுறாரு. நடு ரோட்ல சண்டை போடுற கைலாஷ ஆழி தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா கைலாஷ் ஆத்திரம் தாங்க முடியாம வன்முறையில ஈடுபடுறாரு. ஆத்திரத்தோட உச்சிக்கு போன ஆழி ஒரு கட்டத்துல அங்க இருக்கிற கூட்டத்துக்கு நடுவுல கைலாஷ ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. பதிலுக்கு கைலாஷும் அவங்கள ஓங்கி ஒரு அறை வைக்கிறாரு. இந்த சம்பவம் அங்க கூடி நிக்கிற பலரால வீடியோ எடுக்கப்பட்டு சமூக ஊடகங்கள்ல வைரல் ஆகுது. பகிரப்பட்ட அந்த வீடியோ அவங்களோட 6 வருட காதலை சிதைக்குது. அதனால அவங்க ரெண்டு பேரும் பொது வெளியில கேலிக்கு உள்ளாகுறாங்க. இந்த நேரத்துல சமூக வலைதளங்கள்ல யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்றது ஒரு விவாத பொருளாகுது. இதனால ஏற்பட்ட ஈகோ மற்றும் மன உளைச்சலால ரெண்டு பேரும் பிரியிறாங்க. காதலர்களான கைலாஷ், ஆழி இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சாலுமே அவங்களோட பிரிவை ஏத்துக்க முடியாம தவிக்கிறாங்க. தங்களுடைய காதல் பிரிவிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் வெவ்வேறு பாதைக்கு போறாங்க. கைலாஷ் தன்னுடைய சோகத்தை மறைக்க ஜிம்முக்கு போறது, நண்பர்களோடு ஊர் சுற்றுவது இப்படின்னு தன்னை ஒரு முரட்டுத்தனமான நபரா காட்டிக்கிட்டு பொழுது கழிக்கிறாரு. அதே சமயம் உள்ளுக்குள்ள ஆழியோட நினைவால தவிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஆழி மன அமைதி தேடி ஆன்மீக பயணம் மேற்கொண்டு ஒரு ஆசிரமத்துக்கு போறாங்க. அங்கேயும் பலவிதமான ஏமாற்றங்களை சந்திக்கிறாங்க. அதே சமயம் நவீனமயமான இந்த உலகத்துக்கும் தன்னுடைய பழைய காதலுக்கும் இடையே சிக்கிக்கிட்டு தவிக்கிறாங்க. இப்படி ரெண்டு பேரும் பலவிதமான முயற்சிகள்ல ஈடுபட்டாலும் ரெண்டு பேருமே முந்தைய காதலை மறக்க முடியாம தவிக்கிறாங்க. வைரலான அந்த வீடியோவால பிரிஞ்சவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. விஜய் ஆண்டனி தன்னுடைய அக்கா மருமகன் அஜய் திஷானுக்காக படம் ப்ரொடியூஸ் பண்ணி இசையமைச்சு எடிட் பண்ணியிருக்காரு விஜய் ஆண்டனி. அதே சமயம் நடிச்சிருக்காரு ஒரு இசை கலைஞராக. இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறையினரோட மனநிலை, அவங்க காதலை, வாழ்க்கையை பார்க்குற விதம், செய்யற தவறுகள், முடிவெடுக்கிற விதம் மற்றும் காதல் பிரிவு, அதை எதிர்கொள்கிற தற்போதைய காலகட்ட இளைஞர்களோட வாழ்க்கை, இப்படி பல விஷயங்களை இந்த படத்துல உள்ளடக்கி இருக்கிறதோடு மட்டும் இல்லாம எந்த காலகட்டத்திலையும் காதல் அப்படின்ற உணர்வு
மாறுவதில்லை அப்படின்றத அழுத்தமா பதிவு பண்ற மாதிரி திரைக்கதை அமைச்சு அதுக்கு ஒளிப்பதிவு பண்ணி படத்தை இயக்கியிருக்காரு கணேஷ் சந்திரா. கைலாஷ்ன்ற கேரக்டர்ல அஜய் திஷான் துரு துரு இளைஞனாக துடிப்பான நடிப்பால பார்க்குறவங்கள அட்ராக்ட் பண்றாரு. குறிப்பா சொல்லணும்னா இயல்பான வசனங்கள், டான்ஸ், காதலிகளுடன் சண்டை, மேட்ரிமோனியில பெண் பார்க்கும் விதம், தன் தந்தை பற்றி காதலியின் தந்தை அவதூறாக பேசும்போது, அப்பாவுடைய கனவை நிறைவேற்றி அவருடைய முகத்துல மகிழ்ச்சியை பார்க்கும் காட்சி, இப்படி சில. ஆழின்ற கேரக்டர்ல ஆர்கே தனுஷா நடிப்பு, நடனம் அப்படின்னு அழுத்தமான காட்சிகள்லையும் அசால்ட்டாக நடிச்சு தற்போதைய பெண்களின் ஜென்சி பேச்சு வழக்கை துல்லியமாக பேசி நடிச்சிருக்காங்க. படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான பாண்டியராஜன், சுனில், லக்ஷ்மி மஞ்சு, இந்துமதி மணிகண்டன், கதிர், விவேக் பிரசன்னா, பிளாக் பாண்டி, சத்யா, எம்ஜே ஸ்ரீராம், ராதா, அஸ்வின் ராம், ஷியாரா ஷர்மி, பிரியங்கா உட்பட எல்லாருமே கொடுத்த வேலையை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனியின் பின்னணி இசை, சாங் கம்போசிங் மற்றும் லா வரதன், BR வாசுதேவன், விஜய் ஆண்டனி இவங்களோட லிரிக்ஸ் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவே இருக்கு. எடிட்டர் விஜய் ஆண்டனி, கலை இயக்குனர் பிரகதீஸ்வரன் பன்னீர்செல்வம், ஸ்டன் டைரக்டர் பிரபு ஜாக்கி, நடன இயக்குனர் ஹரிகிரண், ரைட்டர் புதிய பரிதி உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. காதல் பிரிவோட வலிய ஜாலியாக சொன்னாலும் கடைசியில காதல் வலியோட ஆழத்தை பார்வையாளர்கள் உணரக்கூடிய விதத்துல சொல்லி, காதல் தோல்வி கொடுக்கும் வலிக்கு மருந்து மற்றொரு வலியா இல்லை காதலா அப்படின்றத இந்த காலத்து இளைஞர்கள் தொடர்பு படுத்தி கொள்ளும் விதத்துல இருக்கு இந்த திரைப்படம். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.